எதுக்கு? காஃபிக்கா? ஏய், காஃபிக்கு இல்லடி. இன்னைக்கு அழகரோட அம்மா அப்பா வந்து பிரச்சனை பண்ணும்போது நீ பேசாம இருந்தல, அதுக்காக தான். தேங்க்ஸ். நான் வந்து அவங்க கிட்ட பேச என்னடி இருக்கு? இல்ல பாரதி, நேத்து நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சமாதானம் பேசி எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் உங்க கையால காஃபி குடிச்சிருக்க மாட்டேன். அழகர் வீட்ல இருந்திருப்பேன். ஏய், அப்போ கடைசி வரைக்கும் இங்கேயே இப்படியே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இங்கே இருப்பேனான்னு தெரியல, ஆனா இப்படியே தான் இருப்பேன். ஏய், அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்கடி. இது என்ன பாரதி புது கதையா இருக்கு? அவங்க நான் எப்போ இந்த வீட்டை விட்டு போவேன், இல்ல 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 எப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போவேன் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏய், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க அழுது புலம்புறாங்க. என் வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணம் அவங்களும் அவங்க புருஷனும் தானே. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. இன்னும் எத்தனை நாளைக்கடி இப்படி எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருக்க போற? என் ஞாபகத்துல அவங்க இருக்கிற வரைக்கும், என் எதிரில அவங்க இருக்கிற வரைக்கும் அதை பத்தின ஞாபகம் எனக்கு வந்துட்டே தான் இருக்கும் பாரதி. இப்ப அவங்கள பழி வாங்கறதுனால உன் வாழ்க்கை சரியாயிடுமா? என் வாழ்க்கை சரியில்லாம போனதுனாலதான் நான் அவங்கள பழி வாங்கிட்டே இருக்கேன். ஏய், சும்மா விதண்டாவாதம் பேசிட்டு இருக்காத. கொஞ்சமாவது பிராக்டிக்கலா பேசு. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சரி, அப்படி என்ன ஆத்தா ஒப்பாரி வச்சுது? அவங்க உன்னை பெத்தவங்கடி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஆசைப்பட்டுதான் அழகரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நினைப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ நீயே அவங்களுக்கு கொடுத்துட்ட. என்னதான் கோவமா பேசினாலும் நம்ம புள்ள ஆசைப்பட்டவனோட சந்தோஷமா இருக்காளேங்கிற நிம்மதி அவங்களுக்கு கொடுத்திருந்தனா அவங்க இப்படி புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப கூட அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த ஊரு உன்னை தப்பா பேசிச்சோ அதே ஊரு நீயும் அழகரும் நல்லா வாழ்றத பார்த்து பெருமையா பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கூட ஒன்னா வாழ்ந்து புள்ள குட்டிய பெத்து கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அப்படிதானே? என்னடி, எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைங்க கிட்ட அதானே எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்க என்ன ஓடுகாலின்னு சொன்னாங்கல்ல, அப்ப யோசிச்சிருக்கணும்டி. மகளே இல்ல நீ அப்பா தலை முழுகுனாங்கல்ல, அப்பவாவது யோசிச்சிருக்கணும்ல கொஞ்சமாவது. எங்க சுத்தினாலும் கடைசியில அங்கதான் வந்து நிப்பல்ல. இவ்ளோ பேசுறியே, அன்னைக்கு நான் அழகரதா லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்க வேண்டியதானே? அவங்க என்ன நம்ப இருந்தா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? அப்போ அவங்க நம்பலங்கிற கோவத்துல தானே நீ எப்படி சொன்ன? நீ மட்டும் கோவத்துல என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா உன்னை பெத்தவங்க கோவப்பட்டு பண்ணா மட்டும் தப்புன்னு சொல்லுவியா? இங்க பாருடி, போட்டி போடுறது முக்கியம் இல்ல, ஆனா நாம அதை யார் கூட போடுறோங்கிறது தான் முக்கியம்.